ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெப்னி அனிமி சீரீஸான ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இந்த கதை கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீ ஜீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 4. ஆமாம், நான் எங்கே இருக்கேன்? இந்த இடம் ரொம்பவே புதுசாக இருக்கு. ஆமாம், என்னோட வயிற்றுல இருந்த காயம் எமிலியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி என்னை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போய் தேடி பார்க்குறான் ஹீரோயினை. அவன் நடந்து போகிறான் அந்த ஹால்வே, கிட்டத்தட்ட ஒரு லூப் ஹோல் மாதிரி வந்த இடத்துக்கே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கான். ஓ, இந்த கேமில் லூப் ஹோல் இருக்கா? சரி ஓகே, இப்போ நான் கரெக்டான டோரை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானன்ட்டு ஒரு கதவை திறக்கிறான். பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை கேம் விளாண்டுருக்கேன் எனக்கு தெரியாதா? கேம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் ஒரு கேமை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ ஒரு என்பிசி தானே, நான் பிளேயிங் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கவும், ஆமா நீ எப்படி கரெக்டான ரூமை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அதெல்லாம் திறமை பொறப்புலயே வந்ததா அப்படின்னு சொல்லி அவன் சீன் போட்டுட்டு இருக்கான். ஆமா இது என்ன இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த அன்னைக்கு அவ பக்கத்துல வந்துகிட்டு நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படிங்கவும், என்ன கஷ்டப்படுத்திடாதான்னு அவன் சொல்லுதான். பார்த்தா அவன் கிட்ட இருக்கிற மானம் அவ்வளோத்தையும் உறிஞ்செடுத்துட்டு, நீ எதிரியா இருந்தேன்னா அதனாலதான் அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாத்தையும் உறிஞ்செடுத்தேன், பரவாயில்ல நீ சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு அவன் சொல்லி விட்டுட்டு போயிருந்தான். அவன் மயங்கி விழுந்திருக்கான். இப்ப திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு ஒரு 2 வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. யாருடா அந்த வாய்ஸ்? அழகா இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த வாய்ஸ் இவனை கலாய்க்கவும், ஏய் என்ன எதுக்கு கலாய்க்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஏங்கப்பா இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இந்த கேம்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் கூட மாட்டி விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிசயமா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லை சிஸ்டர், ஆமாரம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் இவனை கலாச்சிட்டு இருக்கவும், எமிலியா வந்துருதா. எமிலியா உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்குள்ள அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும், இவன் என் தங்கச்சியை கலாய்ச்சிட்டான், ஆமா இவன் என்னோட தங்கச்சியை கலாய்ச்சிட்டான் அப்படின்னு 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவன் ஐயோ அவன் விளையாடுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லிட்டு, உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம், யாருனே தெரியாத என்ன நீ காப்பாத்திருக்க அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவோம். இது என்ன புதுசா இருக்கு, இப்படி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. இது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, நீயும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறான். கடைசியில இவங்க சேர பண்ற மாதிரி கத்துவோம். அந்த பூனையும் வெளியே வந்து கத்திட்டு, சுபாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த கதையை ஏன் கேட்கிற, நேற்று செத்து படைச்சு வந்திருக்கேன், காலையில இருந்துச்சு பார்த்தா ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கி திரும்பவும் மயங்கி விழுந்து அப்படியே நிறைய நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு அந்த பூனையை பார்த்து கேட்கவும், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், ஆனால் எனக்கு தான் ஒரு நல்லா டைமிங்க்கு ஹெல்ப் பண்ண முடியல, சுபாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். ஓ அப்படியா, அப்படின்னா நான் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் ஒன்று தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பூனையை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பண்றதை பார்த்துட்டு ஹீரோயின், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் சுபாரு அப்படின்னு சொல்லி கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்றான். நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும்போது, மாஸ்டர் ராஸ்வெல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ள போகும்போது அந்த லைப்ரரி பொண்ணு வந்து நிக்கிறா. அடி பாவி என்ன சாகடிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டவும், நீ என்னோட டோர் கிராசிங்க கிராஸ் பண்ணி வந்த அதான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அந்த பூனையை பார்த்துட்டு அந்த பூனையை ஆர்வமா பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு, நீங்க என் கூட இங்க வந்து சாப்பிட்றதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கவும், ஓ பரவாயில்ல நம்ம சாப்பிடும்போது நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு ஜோக்கர்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் முதுகுல தட்டிட்டு இருக்கவும், சுபாரு ஆக்சுவலி அவர் தான் அப்படிங்கவும், மிஸ் எமிலியா நீங்க கவலைப்படாதீங்க, நானே என்னை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த ஹவுஸோட லார்ட் ராஸ்வெல் சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுபாரு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவோம். அதை ரெம் தான் சமைச்சா அப்படின்னு சொன்னோடனே, ஆமா நான் தான் சமைச்சேன், எனக்கு சமையல் நல்லா வரும், ஆனா என் தங்கச்சிக்கு சமையல் நல்லா வராது அப்படிங்கவும், அப்ப அவளுக்கு கிளீனிங் நல்லா வரும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆமா அப்ப உனக்கு கிளீனிங் நல்லா வராது அப்படிதானே? இல்ல நான் கிளீனிங்கும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்ப இவ இங்க இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் தான், இந்த கிங்டம் ஆஃப் லுகோனிக்கால இவ்வளவு பிரச்சனை நடக்குது, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கிய அப்படிங்கவும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி இந்த ஊர்ல கிங்கே இல்ல, ஸோ அவங்க ஒரு கவுன்சிலர் ரெடி பண்ணி ஒரு ராயல் செலெக்ஷன் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஆக மொத்தம் இங்க கிங் இல்ல ராயல் செலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ அப்ப நான் இங்க புதுசா வந்திருக்கோம்னா என்ன ஒரு ஸ்பைன்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டுதான், ஆமா நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான், அது போக நீங்க மிஸ் எமிலியா கூட கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா நீங்க தானே இந்த ஹவுஸோட லார்டு, நீங்க ஏன் மீலிக்கு மிஸ் எமிலியான்னு மரியாதை கொடுக்கீங்க அப்படிங்கவும், ஏன்னா அவங்க ஹையர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கவும், ஆக்சுவலி நான் வந்து 42nd லுகோனிகாவோட கிங் செலெக்ஷன்ல நானும் ஒருத்தி அப்படின்னு எமிலியா சொல்றா. என்னது நீ நெக்ஸ்ட் கிங் ஆக போறவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமா பார்க்கவும், ராயல் செலெக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த இன்சிக்னியாவை கொடுத்துருப்பாங்க, இது ஒரு மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், இதையா நீ தொலைச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஆமா இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வேற கொடுப்பாங்களா, ஏன்னா இவங்க தான் ராயல் கேண்டிடேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பேட்சையே காப்பாற்ற முடியல, இவங்க எப்படி நாட்டை காப்பாத்துவாங்கன்னு ராயல் செலெக்ஷன்ல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவோம். அப்ப நான் உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் பேர் மட்டும் எனக்கு போதாது, எனக்கு வேற ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எது கேட்ட
கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஏதோ பெருசா கேட்க போறான்னு பார்த்தா எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வேணாம் அப்படின்னு சொல்றான். இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு ரெடி பண்றாங்க. இவ்வளவு தொலைத்தல லூஸான ட்ரெஸ் போட்டுட்டு நான் எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு ராயல் செலெக்ஷனுக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுதா. ரெம் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரெஸ் ஆல்டர் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம சுபாரோட சைஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுதா. இப்போ அவனுக்கு எல்லா ரூமையும் சுத்தி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கதவை திறக்கவும் பார்த்தா கரெக்டா அந்த லைப்ரரி பொண்ணு இருக்கிற கதவை திறக்கிறான். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு இவனை தூக்கி அடிச்சிருதா. நம்ம ஹீரோ டென்ஷன்ல போய் கதவை திறந்தா அவளை காணும். இப்போ நீங்க பார்த்தது அவங்களோட மேஜிக் பவர் தான். அவங்க ரூம் கிராசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேன்ஷன்ல இருக்கிற எல்லா கதவையுமே நம்ம திறந்து பார்த்தா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கவும் இந்த கதவு தான் அப்படின்னு இவன் போய் கரெக்டா திறந்துருதான். எப்படிடா ஒவ்வொரு தடவையும் கரெக்டான கதவை திறக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை திட்டுறா. நான் தான் சொன்னல எனக்கு லக் இருக்குன்னு. ஆமா நீ ராஸ்வெல்லோட சிஸ்டரா அப்படின்னு கேட்கவும் நான் ஒன்னும் அவன் சிஸ்டர்லாம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல லைப்ரரியன், இங்க இருக்கிற மேஜிக் புக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றான். ஆக மொத்தம் நீ எல்லா ரூமையும் பார்த்துட்ட, சரி ஓகே வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவ ஒரு பெரிய லிஸ்டே எடுக்குதா. உடனே நம்ம ஹீரோக்கு இவ்வளவு வேலையா அப்படின்னு தலையே சுத்துது. இப்ப கடைசியில ஒரு வழியா நைட் வந்து படுக்கவும் ரெம் வந்துட்டு கதவை தட்டுறா. நம்ம சுபாருக்கு அவ ட்ரெஸ்ஸை தச்சு கொண்டு வந்திருக்கா. அவனும் அதை போட்டு பாக்குறான். அது ஃபிட்டிங்கா கரெக்டா தான் இருக்கு. ஃபேண்ட்டை மட்டும் நான் சரி பண்ணல அப்படின்னு அவ சொல்லவும், ஓ ஃபேண்டா சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஊசு நூலையும் வச்சு தச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ திறமைசாலிதான் அப்படின்னு அந்த ரெம் பாராட்டுறா. அடுத்த நாளே பார்த்தா காய்கறியை வெட்டுறங்கிற பேர்ல கையை வெட்டிக்கிட்டுதான். என் சிஸ்டரை பார்த்து கத்துக்கோன்னு ரெம் சொல்லவும், நான் அவளை விட சூப்பரா தான் பண்ணுவேன் அப்படின்னு இவன் கத்துறா. பார்த்தா அவ வேற லெவல்ல சூப்பரா அதை தொழிய செய்வா. இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கையை வெட்டிக்கிட்டுதான். அப்படியே ஒவ்வொரு வேலையா பார்க்கும்போது எல்லாத்துலயுமே அவன் கையை வெட்டிக்கிட்டுதான். கையில அடிப்படுது. ஆமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த புதுசா வந்தவனை பார்த்தா ஸ்பை மாதிரி தெரியல, ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம் வந்து ராஸ்வெல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்றா. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மேஜிக் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இதை பாக்குறது உனக்கு போர் அடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஒன்னு பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். ஹே என்ன ஃபிளர்ட்டிங் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு மூணு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமா உனக்கு லைஃப்ல இந்த ஆம்பிஷனும் இல்லையா, ஏன்னா நீ எது கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளாவே கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு லைஃப்ல ஆம்பிஷன் இல்லைன்னா இல்ல, என் மனசுக்கு தோன்றதா நான் கேட்கறேன். எனக்கு அந்த செகண்ட் உன் பேர் தான் முக்கியம்னு பட்டுச்சு, அதனால அதை கேட்டேன். அது போக அந்த போனு கிட்ட அதை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சு, அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீங்க கெஸ்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். சே இந்த ஐடியா எனக்கு ஃபர்ஸ்டே வராம போச்சு, நான் போய் வேலைக்காரனா இருக்கணும்னு கேட்டுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது அவன் கையில அடிபட்டு இருக்கிறத அவன் பார்த்துருந்தா. உடனே இவன் மறைச்சு வச்சுக்கிட்டான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், வேலை செய்யும் போது அடிபட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். நான் வேணா அவனுக்கு ஹீலிங் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இல்ல வேணாம், நான் வேலை செஞ்சதுக்கான அடையாளமா இது இருக்கட்டும், அதுவும் உனக்காக செஞ்சிருக்கேன் அப்படின்னா தானே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்ல மேபி கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆமா எல்லா கையிலயும் உனக்கு அப்படிதான் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கவும், இல்ல இது நான் கடைக்கு ஜாமா வாங்க போனப்பா அங்க இருக்கிற சின்ன பசங்க வந்துட்டு கையை கடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஹே நாளைக்கு நீயும் என் கூட ஷாப்பிங்க்கு வரியா, நம்ம போய் அந்த பசங்களை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்தா பிரச்சனை தான் வரும், நான் வரல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் தெரியாது நீ என் கூட வார அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றோம். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகே அப்ப நம்ம ரெண்டு பேருமே வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தூங்குறதுக்காக போறான். என்னோட ரூம் கிராசிங் மேஜிக் உனக்கு சாதாரணமா ஆயிப்போச்சு, வந்துட்டு கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. நான் சும்மா குட் நைட் சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை வெளியே தள்ளிடுதா. இப்போ நம்ம ஹீரோ தூங்கலான்னு போறான். அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி தூங்காம இருந்தோம்னா நாளைக்கு ஒழுங்கா ஊர் சுத்த முடியாத, எப்படியாச்சும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்கான். இப்போ தூங்கிருந்தான். அடுத்த நாள் காலையில இன்னைக்கு மீலி கூட வெளியே போறோம் கலக்கணு சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்தவும் பார்த்தா அந்த ரெம் அவ சிஸ்டரும் அங்க இருக்காங்க. நம்ம கெஸ்டே வித்தியாசமா பண்றாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெம் சொல்லவும், எனது கெஸ்டா, ஹே என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்தா கையில காயமே இல்ல. திரும்பவும் நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ நார்மலா தான் படுத்திருந்தான், ஆனா எப்படி இறந்து போனான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.